வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நியூஸ்ல என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ், பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். we are follow all SEBI rules and என்னது இந்த வீடியோ முழுக்க எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, நோ ரெக்கமெண்டேஷன். ஓகே சரி, ஓகேங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள பாக்குறோம்னா குளோபல் நியூஸ். ஃபர்ஸ்ட் குளோபல் நியூஸ் என்ன பிரதர் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நிறைய கெட்ட விஷயம் இருக்கு, அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, நம்ம இந்தியால இருந்து டாரிஃப் பேச்சுவார்த்தைக்காக 5 பேர் கொண்ட வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை குழு வந்து இங்க அமெரிக்காக்கு இன்னைக்கு போயிருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கப்படுறாங்க. ஓகேவா, நல்ல விஷயம் அது. அடுத்தபடியாக எப்பயும் போல ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அப்புறமேட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட ட்ரம்ப் திரும்பவும் பேசியிருக்காரு, என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஓகேவா, குளோபல் நியூஸ்ல இதுதான் எப்பயும் போல கதை. ஓகே, அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பாக்குறோம். அப்படிங்கிறப்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஏடா லாஸ் ஆகிறப்ப 200-300 பாயிண்ட் லாஸ் ஆயிட்டு, ரெக்கவரி ஆகிறப்ப வெறும் 19 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். நல்ல விஷயம்னு கேட்டா என்ன பண்றது, இப்போதைக்கு இது நல்ல விஷயம் தான். அடுத்து உள்ளூர் செய்திகளை வருவோம். உள்ளூர் செய்தியில நேற்று என்ன நிலவரம் ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, எஃப்ஐ தளர்ந்துருச்சு, 1614 கோடிக்கு வெளியே வித்துட்டு ஓடிட்டான். ஓகே, அடுத்து டிஏல அப்படியே இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க, 1788 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சரிங்களா, நல்ல விஷயம் தான்ப்பா. அடுத்து ஆர்பிஐ இன்ஃப்ராடோல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அங்க அந்த நார்த் இந்தியன் சைட்ல அந்த டோல்ல ஒரு டோல்ல மட்டும் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு பூஸ்ட் ஆயிருக்கு. 47% அவங்களுக்கு ரெவன்யூ பூஸ்ட் ஆயிருக்கு அந்த ஒரு டோல்ல. சரிங்களா, திரும்பவும் நோட் பண்ணிக்கங்க, ஐஆர்பிஎல் இன்ஃப்ராடோல். ஓகே, அடுத்து எல்ஐசி அப்பாயின்மெண்ட் புதுசா ஒரு ஆளு நியமிச்சிருக்காங்கப்பா, எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸுக்கு. ஓகே, என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பேரு துரைசாமி. ஓகே, எம்டி அண்ட் சிஇஓவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பேரு துரைசாமிங்கிறவங்க தான் புது எம்டி அண்ட் சிஇஓ. ஓகேங்களா, அடுத்து தேஜஸ் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் Q&A லாஸ் பண்ணியிருக்கான், ஹெவி லாஸ் பண்ணியிருக்கான். 194 கோடிய லாஸ் வந்து மேக் பண்ணி புக் பண்ணியிருக்கான். ஓகேவா, அடுத்து இந்த நியூஸ்ல சொல்லக்கூடாதான், ஓலா ஆல்ரெடி பஞ்சாயத்துல தான் இருக்கு, அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஓலா பஞ்சாயத்து புது பஞ்சாயத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அது என்னதுப்பா, திரும்பவுமே அவன் லாஸ் புக் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 50% நேற்று தான் மார்க்கெட்ல அவன் மேலே ஏறினா, திரும்பவும் லாஸ் வேஸ்ட் பண்ண மாதிரி கணக்கு காட்டியிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். சரிங்களா, இதை நான் அதனாலதான் சும்மா கொஞ்சம் எழுதிச்சிருக்கேன், இதுக்கு இதே போடாம. அடுத்து ரயில் ரீட்டைல் கார்பரேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 2.64 பில்லியனுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்ப்பா. அடுத்து ரயில்வேஸ் இந்தியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவார்டர் 1 நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 950 மில்லியனுக்கு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இதுல பாக்குறோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி ப்ராஃபிட்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து நேற்று படிச்சு சொன்ன ஸ்டாக்குங்க, இது பவர் மேக் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ 5.5 பில்லியனுக்கு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. நல்ல விஷயம்ப்பா. அடுத்து மேசன் வேல்யூ இந்தியா அவங்க ஆர்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அது என்னது மஸ்கூன் டக்கு ஷிப் பில்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஷிப் பில்டர் தான் இவங்க, ஆனா இவங்க வந்து இந்த மெரைன் சிஸ்டம், ஓகே, அதாவது என்னன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற நீர் கப்பல், அந்த சில ஆர்டரை இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா பேச்சுவார்த்தை, அதாவது தகவல் வெளியே இருக்குப்பா. அடுத்து ஹெச்சிஎல் கோலான்னு எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஹெச்சிஎல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது நாங்க ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனா இன்னொரு ஆர்டிக்கல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, நாங்க இது வரைக்குமே புது ஆர்டர் எதுவுமே நாங்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன எழுதிங்க அப்படி என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு சைடு ஆர்டர் புக் பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோன்னா, இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, புது ஆர்டர் நாங்க என்ன எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். அதை நம்ம பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். அடுத்து சன்ஃபார்மா வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்கியூ செல்வி அப்படிங்கிற ஒரு இதுக்கு அங்க சன்ஃபார்மா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல. ஓகேவா, நல்ல விஷயம்ப்பா. செட்டில்மெண்ட் பண்ண என்ன, நம்மளோட டெப்த் குறையும், கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா வேலை செய்யலாம், அந்த மாதிரி.
அடுத்து பதஞ்சலி போனஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈச் ஷேருக்கு போனஸை 15 இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒபிரியோ ரியாலிட்டி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. HHBL-ல கிட்டத்தட்ட எத்தனை 919 கோடிக்கு ஆர்டர் அவங்க கையில ஜெயிச்சுட்டா பாரா அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அடுத்த எப்படி சொல்றதா, லைவ் மார்க்கெட்ல கரெக்டா அனலைஸ் பண்ணி கரெக்டா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் எஸ்பி ஓகே, புதுசா இருக்கீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பக்கம் இன்னைக்கு கை வச்சிடாதீங்க. ஓகே, இன்னைக்கு கரெக்டா பண்ணிக்கங்க. வேற எதுவும் இது இன்ட்ராடேல நான் என்னன்னு யோசிச்சு வச்சிருக்கேன்னா, நேற்று லைவ்ல நான் சொன்னல அந்த ஸ்டாக் தான். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வேற மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்குமே சாயந்தரம் 7 மணிக்கு லைவ் இருக்கு, எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க. ஓகேவா, நம்ம கிளியரா டீட்டெயிலா இதை பத்தி பேசுவோம். மார்க்கெட்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதையும் ஜாலியா பேசலான் இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு நான் முக்கியமா பண்ண போறது இது. அடுத்து இங்கப்பா இங்க ஆளக்காலா இது ஒரு கம்பெனி. அடுத்து டீடிங் இந்த கம்பெனி, இந்த 2 கம்பெனி தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அடுத்து செல் சைடு போறேன் அப்படின்னா மேபி இந்த கம்பெனி சான்சஸ் இருக்கு. டீடிங் ஓகே, ஃபோக்கஸ் ரொம்ப மாட்டுக்கத்தெல்லாம் இவ்வளவுதான் பண்ண போறேன். ஓகே, இந்த வீடியோல முடிச்சுக்கலாம். என் ஃபோன்லி ஸ்டோரேஜ் இல்லை, நான் வேலைக்கும் கிளம்பணும் அப்படிங்கிறதால டாடா பை பை டேக் கேர். இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ், நோ ரெக்கமெண்டேஷன். We are follow all SEBI rules and YouTube rules also.